ரைட். இப்போது தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நம்ம பாடம் படிக்கலாம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு டாபிக் வைக்கிறேன். அதாவது ஜெபத்திற்கு 5 விதமான பதில்கள். ஜெபத்திற்கு 5 விதமான பதில்கள் என்ற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பேசுவோம். நீங்கள் நோட்டு புக்கு பெண்ணெல்லாம் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஒருவேளை தற்செயலாக மறந்துட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verse 20 வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே போதும். இப்போ இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்றதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். நம்ம வேண்டிக் கொள்வது கொஞ்சமாக இருக்கலாம், நினைக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அற்பமாக சொற்பமாக அல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ண, ஆனால் இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய ஹார்ட். அப்போது நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்கனவே நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணது ஞாபகம் இருக்கோ இல்லையா உங்களுக்கு தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். அப்போது இந்த நாட்களில் விசுவாசிகளாகிய நமக்கு அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்களுடைய ஆதங்கம், ஒரு அம்மா நேற்று கூட சொன்னாங்க, 94 வாரம் முழியிறவு ஜபம், 700 நாள் மாலை ஜபம், அப்புறம் பைபிள் ஸ்டடி, அப்புறம் அதிகாலை எல்லாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இன்னும் என்னுடைய காரியங்கள் கைக்கூடி வராமல் இருக்கிறதே என்று சத்தம் போட்டு ஒரு தாயார் அழுதார்கள். இப்படி இப்போ வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக குறிப்பாக நான் பேச பிரியப்படுறேன். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்கிறது தப்பு கிடையாது. சிலர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சிலர் ஜெபமே பண்ணாமல் கூட அவங்களுக்கு சில காரியம் வாய்ச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம், ஏதோ ஜெபம் பண்ணால் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க காரியம் மாத்திரம் என் டக்குன்னு முடியுது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகேயாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நம்மளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க உலகத்தை நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலே புரியலன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதையும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவீர்களே, ஆனால் உன்னை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னு என்னது? துணிக்காக, சாப்பாட்டுக்காக இல்லை, அப்புறம் வேறு என்னென்ன தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக, எக்ஸாம் நேரத்தில் சில பேருக்கு எல்லாம் அந்த எக்ஸாம் அந்த ஃபியர் அப்புறம் ஃபீவர் ரெண்டும் வந்தோடனே அப்புறம் ப்ரேயர், அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோடனே அவ்வளோதான், ப்ரேயர் முடிஞ்சிடும். அப்போ ரிசல்ட்டு நாளைக்கு வரப்போகுதுன்னு வைங்களேன், நாளைக்கு இன்டர்நெட்டில் பார்க்கலான்ற போது இன்றைக்கி ஃபோன் பண்ணி நாளைக்கு ரிசல்ட்டு வருது ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஏற்கனவே இன்டர்நெட்டில் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போது இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம டாக்டர்ஸை ஆசிராவத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஆண்டவரை ஆத்திராவசத்துக்கு நம்ம தேடக்கூடாது. இந்த நாட்களில் நம்ம நல்ல புரிந்து கொள்ளுதலுக்காக தான் கர்த்தர் பைபிளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். அப்போ ஜெபத்திற்கு 5 விதமான பதில்கள். ஒன்று, நான் ஏற்கனவே இதுக்கு இன்னைக்கு கீவேர்டு என்னதுன்னா, நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுகிறதற்கும் இல்லையா மிக அதிகமாக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த வசனத்தின்படி உங்கள் மைண்டில் நீங்கள் நான் என்னை பற்றி நினைக்கிறத விட என் ஆண்டவர் என்னை பற்றி அதிகமாக நினைக்கிறார். நான் என் குடும்பத்தை பற்றி யோசித்து போராடுகிறதை விட என் குடும்பத்தை குறித்து என் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ நான் 5 விதமான பதில் சொன்னேன். முதல் பதில் வாசிங்க.
எனக்கு முதல் பதில் என்ன தெரியுமா? ஜெபித்த உடனே பதில். அதான் முதல் பதில். ஆம், ஆண்டவர் எஸ்ன்னுவார். சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்த உடனே எஸ், அதாவது உன்னுடைய ஜெபம் வந்து கிராண்டட் அப்படின்றவர் ஆண்டவர். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். The book of Isaiah chapter 38 verse 5. ஆமென். வாசிக்கலாமா? நீ போய் எசேக்கியாவை நோக்கி வாசியுங்கள். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் நிறைய பைபிள் கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்குது, அதில் வேறு என்ன பைபிள் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பைபிள் வாசிக்கிற கிறிஸ்தவங்களுக்கு நான் பைபிள் கிறிஸ்டியன்ஸும் சொல்வேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகிறவங்களுக்கு சண்டே கிறிஸ்டியன்ஸும் சொல்லுவேன். சரியா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ அந்த மாதிரி இந்த வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எசேக்கியா ஓகே, நமக்கு தெரியும். எசேக்கியா வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் சொல்கிறாரு. அப்போ வந்து 2ஆம் வசனத்தில் 38:2 எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவர் அப்படி போகிறாரு. போன உடனே ப்ராஃபஸி வந்துட்டு, நீ அப்பா கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார்ப்பா, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போகலை. உடனே அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஜெபம் தேவ சன்னிதானத்துக்கு எட்டின உடனே 4ஆம் வசனத்தில் ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால் வேகமாக போகிறேன், நீ திரும்பி போப்பா, போய் என் தாசனாகிய எசேக்கியா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுறான், அதனால் நீ வந்து உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியடை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லு என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். உடன் பதில் ஜெபத்திற்கு. ஆமேன். அப்போ ஏன் உடன் பதில்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வியாதிகளுக்கு அடுத்த, சரியா, வியாதிகளுக்கு அடுத்த, சரீர ஆரோக்கியத்துக்கு அடுத்த, சரியா, காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அதை விசுவாசிக்கணும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி, ஆமேன், கர்த்தர் என் வியாதிகளை சிலுவையில் சுமந்திருக்கிறீர். ஆமாண்டவரே, உம்மிடத்தில் நீர் இந்த பூமியில் 3.5 வருஷம் ஊழியம் செய்த போது வந்த எந்த நோயாளியையும் நீர் சுகமாக்காமல் விட்டதே இல்லை. சகல நோய்களையும், அப்படி தானே மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்காலாம் வாசி, சகல நோய்களை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அதனால் ஆண்டவரே, நான் சுகமாவேன், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆமேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்போ தேவன் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக பரிதுமை குருடன் உங்களுக்கு பற்றி தெரியுங்கள, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 51:52 பாருங்களேன். மார்க் சாப்டர் 10, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? அதற்கு குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். 52 என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. உடனே பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். ஆண்டவரே, நான் என் கண்கள் திறக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, நான் பார்வையற்றவனாய் பிறந்துட்டேன்ப்பா, என் கண்ணு திறக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ வியாதியை குறித்த உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்.
இந்த வியாதியோடு நான் வாழ்வது தேவ சித்தம் இல்லை. சரியா? வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நல்லா புரியணும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பைபிள் கிறிஸ்டியன் சொன்னேன், இப்போ சொல்கிறேன் எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்காதீங்க. அதாவது கர்த்தருடைய வசனத்தை நம்ம, அதாவது வேர்ட் ஆஃப் காட் பேஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். அப்போ அது அந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் அதை சுகமாக்குவார் என்று நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார் இல்லை? ஞானத்தை கொடுக்குறார். என்ன ஞானம்? ஆமாம், இந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா அது இன்னும் ஃப்ளக்சுவேஷன் பண்ணும், இன்னும் அது ஷூட்டப் ஆகும் அப்படின்னு படிப்பறிவு இல்லாத ஆளுக்கே தெரியும்ல. அப்போ கர்த்தரெல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், ஐஸ்கிரீம் அதெல்லாம் பார்த்துக்கொள்வார். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கம் பாக்கெட்டில் இருந்து டேப்லெட் எடுத்து போடுற ஆட்களும் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று இருந்தால் விசுவாசத்தில் இருந்துடணும் இல்லையா? அதாவது மெடிக்கல் அட்வைஸை கேட்கணும். அங்கேயும் கேட்டுக்கிட்டு இங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு அதுலேயும் கடந்துக்கிட்டு இதுலேயும் கடந்துக்கிட்டு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பர்திமை குருடனை பார்த்தேன்னு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக அப்படின்ட்டாரு. அதே போல் அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தாப்ப இல்லை, நீ அன்னாள் பொருத்தனை பண்ணி போராடி கேட்கும்போது அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுக்கலையா? அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, விசுவாசிக்கணும்னு சொல்லும்போது நான் என்ன இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியம்னா விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே இருக்காது. விசுவாசிக்கிறதுக்கு அங்கே ஏதுவான சிச்சுவேஷனே இருக்காது வைங்க. அந்த நேரத்தில் நம்ம விசுவாசிக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, அதாவது நீங்கள் விசுவாசிக்கணும். அதாவது ஜெபத்துக்கு 5 விதமான பதிலில் ஒன்று எஸ், ஆண்டவர் சொல்வார் கிராண்டட். ஆமேன், உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்றவர் ஆண்டவர். சரி, இரண்டாவது வேகமாக போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதுக்கு ஒரு வசனம் வாசித்தா நல்லாயிருக்கும். இரண்டாவது சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தை திருப்புங்க. Psalm 35 எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. 35ஆம் அதிகாரம் 35 Psalm 35ல் நீங்கள் வாசிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய வசனம் 13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடிக்கு திரும்ப வந்தது. இன்னொரு முறை வாசிங்க. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். வியாதி நேரத்தில் போராடி ஃபாஸ்ட் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன். உபவாசம் பண்ணி சாப்பிடாம கொள்ளாமல் போராடினேன். ஆனால் என் ஜெபம் என் மடியில் திரும்ப வந்துருச்சு. என்னுடைய இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸு திரும்ப என்கிட்ட வந்துருச்சு. அப்படின்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் எஸ் சொல்லவில்லை என்ற அர்த்தம். என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். அதான் பதில். நிறைய பேர் இன்னும் பதில் கொடுக்கலன்னு எப்போமோ பதில் அனுப்பிட்டாரு. நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு நோ சொன்னாலே பிடிக்காது, எஸ் சொன்னால் தான் பிடிக்கும் நமக்கு. ஐயா, ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை மந்திரவாதியாக நீங்கள் நினைக்காதீங்க. சில நேரங்கள் அவர் நோ சொன்னார்னா அதில் ஒரு பெரிய ஒரு பரம ரகசியமே இருக்குது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்கும் நமக்கு. நம்ம ஒரு காரியம் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவர்கள் வியாதியாக இருந்தபோது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நான் ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணுறத சொல்கிறார். ஃபாஸ்ட் பண்ணி என் உபவாசத்தினால் என் ஆத்துமாவே உபத்திரப்படுத்தினேன். ஆனால் என் ஜெபம் என் மடிக்கு திரும்ப வந்துருச்சு. என் ஜெபம் திரும்பி வந்துருச்சு.
ஜெபம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை சில கடிதங்கள் ரிட்டர்ன் ஆகிரும். அது மாதிரி இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனத்தின்படி உங்கள் என் மடிக்கே திரும்ப வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே ஒன்றே ஒன்று சொல்லணும், தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லவே கூடாது. உங்களுக்குரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களா? எவ்வளோ ஜெபம் பண்ணேனே, ஆண்டவர் 10 வருஷம் கொடுத்துருக்கலாமே, 5 வருஷம் கொடுத்துருக்கலாமே நம்ம நினைக்கிறோம். அது உண்மை தான், இல்லை உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? இல்லை, நான் ஜெபத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்மளை பற்றி நினைக்கிறத விட, நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம நினைக்கிறத விட, நம்ம பிள்ளைகளை உருவாக்கின ஆண்டவர், உங்கள் பிள்ளைகளை உருவாக்கின கர்த்தர் உங்களை விட அதிகமான ஒரு 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 பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு வச்சிருக்காரு. சரியா? விசுவாசிக்கிறங்க, ஆமேன்னு சொல்லிடுங்க, கையை வைத்து சொல்லுங்க. இப்போ பாருங்க, இன்னொரு ஜெபம் லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம். நான் சொல்லும்போது நீங்கள் பைபிளை திருப்பணும். அதான் ஸ்க்ரீனில் போடுறீங்களே சகோதரனே, அதை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னா அது சினிமா பார்க்குற மாதிரி. அதனால் நீங்கள் பைபிளை பார்த்து கையில் பைபிளை வச்சு நீங்கள் பிரட்டி பார்க்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாரத்தில் இல்லை 11லேருந்து. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், வாய்ச்சாக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போல இராதபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான். இப்போ அடுத்தது 13ஆம் வசனம் வாசிப்போம் வேகமா. தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாரும் என்றான். அடுத்த வசனம். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனல்ல. பிரியமானவர்களே, விசுவாசிகளே, இந்த சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதாவது நான் சொல்ல வர்றதை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். ஆண்டவர் 2 பேருடைய ஜெபத்தை இங்கு குறிப்பிடுகிறார். ஒன்று அதாவது பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவன் ஜெபம் அவங்ககிட்டே போயிடுச்சு. திரும்ப அங்கே பரலோகத்தில் போய் எட்டல, ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தது ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. அப்போ இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் 14 verse 14, அவன் அல்ல இவனே. இந்த வார்த்தை அவன் அல்ல இவனே என்கிற வார்த்தையில் இருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். அவன் அல்ல, அங்கே நிற்கிறானே அவன் அல்ல, இவனே இங்கே நிற்கிறானே இவனே. அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆயக்காரன் பக்கத்தில் நிற்கிறதை போல் இருக்கிறது. ஆயக்காரன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் வந்து தூரத்தில் நிற்கிறாரு. 2வது, தன் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக, வானம்னா பரலோக ராஜ்யம், கண்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஏறெடுக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரல, துணிவு இல்லை. 3வது, தன் மார்பில் அடிக்கிறாரு. 4வது, பாவியா என் மேல் கிருபையா இருப்பான்றாரு. வேற ஒன்று அவர் ஜபமே ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு முந்தின பரிசேயனுடைய ஜபத்தை பார்த்தா, பரியாசக்கார, அநியாக்கார, பட்சக்கார மற்ற மனுஷனை போல அல்ல. இவன் தான் சுயநீதிக்காரன். அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை. நான் எவ்வளோ தசமாக கொடுக்குறேன் தெரியுமா? ஆமாம், அவரை போல இல்லை, இவரை போல இல்லைன்னு இப்படி சில நேரத்தில் சில ஆட்கள் பேசுவது போல் அவர் பேசிட்டு வசனம் சொல்லுகிறது. அதில் வேற இந்த ஆயக்காரனை போல அல்ல. அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட் வருது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் தசமபாகம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், அவர் வந்து எந்த விதமான காரியம் செய்யாமல் இருக்கலாம், சுயநீதியை பற்றி பேசலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பக்கம் நான் நிற்கலப்பா, இவர் பக்கம் தான் நிற்கிறேன். இவன் ஒருவேளை ஆல்டரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், ஆனால் இவர் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போது ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் எஸ்ன்னு சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பரிசேயனுடைய ஜெபத்துக்கு நோன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதிலேருந்து யாருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு கேட்டால் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
லிசன் மை டியர் பிரதர்ஸ், நல்ல கவனிங்க. இப்போ என்னை பாருங்களேன். இப்போ நான் நானே என்னை உயர்த்திக்கூடாது, நானே என்னை உயர்த்திக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நானே என்னை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது அருவருப்புன்றது தான் என்னுடைய பாலிசி. புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க பார்க்கும்போது என்னை புகழ்ந்தா கூட ஓகே, பிரைஸ் காட், க்ளோரி டு காட், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஊழியக்காரங்களை மகிமைப்படுத்திடவே கூடாது. ஏன்னா அவன் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஊழியக்காரன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பிரோஜனமான ஊழியக்காரர் அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவர் தான் எல்லா மகிமைக்கும் கனத்துக்குரியவர். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போவுமே நம்மளே நம்மை உயர்த்திக்கூடாது. நான் யார் சிலர் வாலண்டியர் ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி தாங்களே ஏன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை. யாரும் என்னை பற்றி பேச மாட்டேன்றாங்கப்பா, நானே என்னை பற்றி பேசிக்கிடுறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஜெபத்தின் 2வது பதில் என்னென்னா நோனா ஓகே ஆண்டவரே, நான் தவறான விதத்தில் நான் அப்ரோச் பண்ணிட்டேன். எஸ் லார்ட், ஐ அக்செப்ட். லார்ட், ஐ அக்ரி வித் யூ. அதுதான் அதாவது மெச்சூரிட்டி கிறிஸ்டியன். அதான் மெச்சூரிட்டி கிறிஸ்டியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க ஐயோ ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்பர் 3, கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 Peter chapter 5 verse 6 என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். ஐயோ, இது எப்படி முடியும்? இப்படி எங்களை யாருமே அடக்க முடியாத அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளால் உண்மை ஆண்டவர் சொல்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான ஒரு வசனம். அதாவது ஏற்ற காலத்தில், திரும்பி அந்த வசனத்தை பாருங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. நீங்கள் தயவுசெய்து சிலர் அந்த பைபிளை திருப்பிலையோ என்னமோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதனால் நீங்கள் தயவுசெய்து வேதத்தை திருப்பி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்குறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். 5 வாஸ்தா அது கொஞ்சம் புரியும் நான் நம்புகிறேன். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். ஏற்ற காலம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்ற காலம். ஒவ்வொருவருக்கும் ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், சரியா? உங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அப்போ இப்போ நான் என்ன 3வது பாயிண்ட், 3வது ஆன்சர் பேசிட்டு இருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தாழ்த்தணும்னு நினைக்கவே மாட்டார். நீங்கள் அப்படியே தாழ்விலேயே கிடைக்கணும், தரையிலேயே கிடக்கணும். அதாவது உங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் ரொம்ப புவராகவே இருக்கணும், அல்லது உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ரொம்ப டவுனாகவே கிடக்கணும் அப்படிங்கிறது தேவ சித்தமே இல்லை. ஆனால் தேவன் ஒருவனை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லையா? அந்த நாள் வரும்போது பாருங்க, யோசேப்பு எவ்வளோ ஒரு பரிசுத்தவான் இல்லையா? அவன் ஆனாலும் அந்த தேவனுக்கு பயப்படுறவன், தரிசனம் பார்க்குறவனுக்கு தான் அடி உத வேதனைலாம் வரும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவனை விற்று போடுறாங்க, அவனை கொண்டு போடுறாங்க. அங்கே போனால் அவனுக்கு சோதனை வேதனை. கடைசியில் அவனுக்கு கிடைச்ச இடம் ஜெயில் தான். அப்போது பாருங்கள், அந்த டைம் பீரியடெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா டைம் போயிடும். ஆனால் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் முடியும் போது தேவன் அவரை உயர்த்த சித்தம் கொண்டார். அந்த நேரம் வந்த உடனே கால் வருது ராஜாக்கிட்ட அழைப்பு வருது, நீங்கள் உடனே வாங்க, ராஜாவுக்கு முன்னால் நிற்கணும். அப்போ ஷேவ் பண்ணாமல் கொள்ளாமல் முடியெல்லாம் வளர்ந்து பழைய ஜெயிலில் இருக்கிற கைதியுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வச்சாங்க. உடனே ஷேவ் பண்ணுறாங்க, உடனே அவனுக்கு நியூ ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் கொண்டு ராஜாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறான். டைம் வந்துருச்சு பாருங்க.
டைம் வந்துருச்சு. அப்போ ஏற்ற காலம் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருக்குது. நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கஷ்ட காலம் இல்லையா? இப்போ உங்கள் வீட்டுக்கு சில கஷ்ட காலம் வந்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உடனே என்னை பார்த்து கஷ்ட காலம் எப்பவும் போகும் பிரதர். ஐயா ஒன்று சொல்கிறேன், கஷ்ட காலம் பள்ளம்னு ஒன்று இருந்தால் பாருங்கள், பள்ளம் குழி இல்லை, பள்ளம் அல்லது குழின்னு ஒன்று இருந்தால் பக்கத்தில் என்ன இருக்கும்? மேடு இருக்கு, மேடு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனைகள். அவ்வளோ பிரச்சனைகளும் என்னை பொறுத்தவரையில் ஏசப்பாவை அறியாதவங்ககிட்டேருந்து வரல எனக்கு. அதுதான் இருக்கிற விசேஷம். ஏசப்பாவை அறியாதவங்ககிட்ட இருந்தால், ஆண்டவரே ஆண்டவரே இவங்க அறியாமல் செய்கிறாங்கப்பா, தாங்களால் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, அதனால் அவங்கள மன்னிச்சிருங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதாவது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், அப்போது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் உயர்த்தும் போது நோபடி கேன் ஸ்டாப் மை டியர். அதில் நீங்கள் கவனமாக இருங்க, ஸ்டெடியாக இருங்க. கர்த்தருடைய நேரம் வந்துருச்சு பாருங்க, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போது இங்கே பாருங்க, ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி. அப்போ இதில் என்ன நான் பார்த்துக்கிட்டேன்னா, கர்த்தர் உயர்த்துவார், பட் யூ ஹாவ் டு பி வெயிட். சரியா? நீ வெயிட் பண்ணுன்னு அர்த்தம், காத்துருன்னு அர்த்தம். ஐயோ அதுதானே, இவ்வளோ காலம் காத்திருந்தேன், திரும்ப காத்துருன்றீங்களா பிரதர்? என் வயசு போயிட்டு இருக்குது, நாள் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? உண்மை தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை உருவாக்கினவர் உங்கள் அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி அம்மா இல்லை. உங்களை உருவாக்கினவர் சர்வ வல்லவர். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிக்கிடுங்க, கையை உயர்த்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் காத்திருக்கிற நேரம் உண்மையிலே டஃப்பாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறோம், எவ்வளோ சோர்வாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது ஒருத்தருக்காக காத்திருக்கிறீங்க, காத்து 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 இனி அவர் வரமாட்டார், புறட்டு போயிருப்பி அவர் வந்துடுவார். இப்படி எவ்வளோ நேரம் காத்திருந்துருக்குறோம். அப்போ காத்திருக்கிற நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிரசங்கியின் புத்தகத்தில் பாருங்களேன், பிரசங்கியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக சகலத்தையும் அதினதின் காலம், பார்த்தீங்களா? அங்கே ஏற்ற காலம், இங்கே அதினதின் காலம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நம் ஆண்டவர் எப்படி செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பியூட்டிஃபுல்லாக செய்கிறார்னு அர்த்தம். அது அவருடைய டைம், அந்த நேரம் வந்துட்டுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் செய்கிறார். அவர் தான் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்புறம் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இன்னைக்கு நேற்று அல்ல, ஆதி முதல் ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை இப்படி தான் செஞ்சுக்கிட்டு வராரு. அதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்கிறார். அதனால் அழகாக எங்களோடு பேசிக்கொண்டு வருகிற கர்த்தர் இந்த நாட்களில் என்னோடு எத்தனை ஆயிரங்கள் யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கில் மற்றும் ஆண்டவரே கர்த்தா மற்ற டிவி சேனல்களை இணைந்திருக்கிறாங்களோ, அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். விசேஷமா திருமண தடைகள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக. ஐயோ வயசாயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டி ஆச்சரியமான ஒரு டிவைன் கனெக்ஷனை ஏற்படுத்தியிருங்கப்பா. அதே போல மருத்துவமனையில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், அல்லது வீட்டுக்கும் டாக்டருக்கும் ஆண்டவரே ஸ்கேன் சென்டருக்கும் அங்கேயும் இங்கேயும் ஆண்டவரே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்காக பிரத்யேகமா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எந்த காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதிசயமாய் குணமாக்கிருங்கப்பா. அப்பா 3வது குடிகார புருஷர்கள், ஐயா 4வது கீழ்ப்படியாத பிள்ளைங்க,
ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க அடமெண்டா ஆண்டவரே அரகண்டா இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புவீராக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினால அந்தகார கிரியைகளை, தேவ பிள்ளைகளின் குடும்பத்துக்கு விரோதமாக எதிர் வல்லமைகள் இருக்குமானால், எல்லா சாபத்தீடான ஆவிகள் இருக்குமானால், அந்த கிரியைகளை அழிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துரு சபிக்கப்பட்ட சாத்தானை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே மாற்றம் வருகிறது. தூகாபா ஹௌராபா கபா, பொல்லாத சாத்தானே சரீரத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு. இருக்க அதிகாரம் கிடையாது. வஞ்சிக்கிற ஆவியே, குறி சொல்லி கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற ஆவியே, வெளியே போய் என்று அதட்டி நான் ஜெபிக்கிறேன். ஊழியர்களை பலப்படுத்துறீங்க இன்றைக்கு, குறிப்பாக ஊழியக்காரர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். ஜெபத்தை கேட்ட தேவன் ஆச்சரியமான கதவுகளை திறக்க போறீங்க. இனி கதவுகள் திறக்கிற வாரங்கள். Lord, I pronounce such a wonderful hallelujah word. ஆண்டவரே, அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வயது போன வயதான பெற்றோர்களை தைரியப்படுத்துங்க. பிள்ளைகளை குறித்து பாரம் இந்த இரவு அவங்க இருதயத்தை விட்டு வெளியே வரட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த வேதனையோடு இருக்கிற சகோதரி, ஆண்டவரே அவளுக்கு நல்ல தைரியத்தை பெற்றோர்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினால பாரத்தோடு இளம் விதவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறீங்களே, அதை நினைத்து நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா அந்தகார கிரியைகளை ஒரு விசை கூட அதட்டுகிறேன். வெளியே போ. பிரிவினையின் ஆவியை வீட்டை விட்டு வெளியே போ. சமாதான கேடை வெளியே போ. புறங்கூறுகிற ஆவியை வெளியே போ. அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகள் சமாதானம் அடைவார்களாக. ஆண்டவரே, அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமை மட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் ஆண்டவரே, ஏராளமான மக்களை ஆசீர்வதிங்க, ஏராளமான மக்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை பிளஸ் பண்ணுங்க. அதிகாலை அனுதினமும் ஆவியானவரோடு அந்த ஆண்டவரே 5 minutes மெசேஜை பிளஸ் பண்ணுங்கப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.